Hi friends, welcome to Geetha's World. இந்த ஸ்கர்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நெட் ஃபேப்ரிக்கும் சாட்டன் ஃபேப்ரிக்கும் வாங்கியிருக்கேன். இது மீஷோவில் இருந்தால் வாங்கினது. 10 மீட்டர் நெட் கிளாத் வந்திருக்கு, 3 மீட்டர் சாட்டன் கிளாத் வந்திருக்கு. இது வச்சு நம்ம ஸ்கர்ட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்கர்ட்டோட ஃபுல் லென்த் வந்து 41 இன்ச்சு. 1 இன்ச்சு வந்து நான் பெல்ட்டுக்காக விட்டுடலாம். அப்புறம் 2 பார்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பெரிய பார்ட் வந்து 30 இன்ச்சஸ்ஸு, சின்ன பார்ட்டு 10 இன்ச்சு. இப்போ நம்ம பெரிய பார்ட்டை கட் பண்ணலாம். இப்போ ஃபேப்ரிக்கு நான் நெட் ஃபேப்ரிக்கு நான் 4 மீட்டர் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப பஃப்னு வேணான்னு சொல்லிவிட்டு நான் 4 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல பஃப்னு வேணும்னு சொன்னிங்கன்னா 5 மீட்டர் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு இந்த வந்து செல்வேஜ் தேவையில்லை, அதனால் செல்வேஜ் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மார்க் பண்ணதுலேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுலேருந்து நமக்கு 30 இன்ச்சு வேணும். 1 இன்ச்சு சேர்த்து 31 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ செல்வேஜும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து நம்ம ஃப்ரில் வைக்கிறது எவ்வளோ கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இது ஸ்கர்ட் பார்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போது இதை வெட்டினத்துக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, கீழே அதே கிளாத்து தான் எடுத்திருக்கேன். நமக்கு கீழே பார்ட் வந்து 10 இன்ச்சு சொல்லியிருக்கோம். இதுலேயும் சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து நமக்கு 4 மீட்டர் கிடச்சிருக்கு. அதாவது நான் 1 சைடு பார்ட், அதாவது ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் தனித்தனியாக செட் பண்ண போகிறோம். இப்போ இது நான் 1 சைடுக்கான அளவு வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இது வந்து 4 மீட்டர் இருக்குது, அளந்து பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1 மீட்டர் இருக்கா. இப்போ இதில் வந்து 4 லேயர் இருக்குது. இப்போ நமக்கு 4 மீட்டர் கிடச்சிருச்சு. நல்ல ஃப்ரீல் வந்து நெருக்கமாக வேணும், ரொம்ப கிட்ட வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் 3 மடங்கு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட 3 மடங்கு. இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து 1 மீட்ரு இருக்குதுன்னு சொன்னால் 3 மீட்ரு. இப்போ வந்து 2 மீட்ரு இருக்குதுன்றதால 6 மீட்டர் வேணும். ஆனால் நான் வந்து 1 மீட்டர் கம்மி பண்ணிவிட்டு 5 மீட்டர் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியலன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2 மீட்டர் ஸ்கர்ட்டு, அதுக்கு வந்து 3 மடங்குன்னா 6 மீட்டர் வேணும் கிளாத்து. நான் வந்து 5 மீட்டர் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இது ஸ்கர்ட் பார்ட்டுக்காக 4 மீட்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு ரெண்டும் தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போது ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம மேலே வந்து இங்கே சின்னதாக சுருக்கம் வச்சு நம்ம ஸ்கர்ட்டு ரெடி பண்ண போகிறோம். நம்ம வேஸ்ட்டோட சைஸ்க்கு இங்கே ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதனோட பார்ட்டுக்கு கீழே தான் நான் வந்து 5 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் 5 மீட்டர் எடுத்திருக்கேன்.
பேலன்ஸ் வந்து அது 1 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் செல்வேஜ் விட்டுருங்க. செல்வேஜ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹைட்டு எவ்வளோ வேணுமோ 1 மீட்டர் தனியாக கிளாத்து கட் பண்ணிவிட்டு நமக்கு ஹைட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம அதுலேயும் 11 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, சேம் அதையே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மீட்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இப்போ நம்ம அந்த 2 மீட்டர் கிளாத் இருக்கு இல்லையா, ஊசியில் வந்து நூல் கொத்து எடுத்துக்கலாம். நான் மிஷினில் தைக்கலை, கையில் தான் தைக்க போகிறேன். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஹிப்போட சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நான் முடிச்சுட்டு கொண்டு வரேன். பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேஸ்ட்டோட சைஸ் வந்து 28 தான். நம்ம ஈஸ் அலவன்ஸ்க்காக 4 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா, சேர்த்தோம்னா 32 இன்ச்சு வரும். அந்த 32ல் ஆஃப் எவ்வளோன்னா 16 நமக்கு. அந்த 16 வருதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலைன்னா சப்போஸ் நம்ம இந்த சுருக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை மிஷினில் வச்சு நம்ம அடிச்சிடலாம். பாருங்கள், நான் அடிச்சிட்டேன். கீழேயும் 1 ஃபோல்டும் பண்ணி மடிச்சிருக்கேன் சும்மா ஸ்ட்ரென்த்துக்காக. இப்போ நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்காக 5 மீட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தையும் நான் 1 சைடு வந்து அடிச்சிட்ருக்கேன். பிக்கோ பண்ணியிருக்கேன் கீழே ஃப்ரில்லுக்கு. 2 சைடும் பண்ணியிருந்தால் பண்ணிடலாம். நான் 1 சைடு பண்ணியிருக்கேன், அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா சீம் அலவன்ஸ்க்காக, அந்த 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் வச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம், இல்லை இது மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கம் வச்சு மிஷின்லேயே அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடலாம். இதே மாதிரி நான் முடிச்சுட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சாச்சு. நான் 2 பார்ட்டும் தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், கீழே பீக்கோ பண்ணியிருக்கேன். கீழேயும் மேலே எவ்வளோ சுருக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை விட இன்னும் சுருக்கம் வேணும்னு சொன்னால் தான் 6 மீட்டர் நான் சொன்னது. அப்படியே ட்ரிபிள் மடங்கு எடுத்துக்கோங்க கிளாத்து, அப்போ கரெக்டாக வரும். 2 சைடும் முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ லைனிங் கட் பண்ணுறத பார்ப்போம். 3 மீட்டர் இருக்கிறத 1 ஃபோல்டு பண்ணி அதை வந்து ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கலாம். 1 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கேன், டபுள் ஃபோல்டு இல்லை. மடிச்சுட்டு ஃபுல்லாக பின் பண்ணிடலாம். ஏன்னா ஷிம்மரியான கிளாத் இல்லையா, மூவ் ஆகிடும். அதனால் சேஃப்டிக்காக பின் பண்ணிவிடும். கம்ப்ளீட் எல்லா சைடும் பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ மெஷர்மெண்ட் பாருங்கள். வேஸ்ட்டு சைஸ் வந்து 28. அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 4 இன்ச்சு சேர்த்தோம். அப்போ வர்றது 32 ஆன்சர். 32வை 3.14ஆல் டிவைட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஆஃப் சர்க்கிள் தான் பண்ணுறோம், 1 ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம். அதனால் வர ஆன்சர் வந்து 10.1. இந்த 10.1 தான் நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணணும். ஃபுல் சர்க்கிளாக இருந்தால் 6.28 பண்ணணும். நம்ம ஆஃப் சர்க்கிளாக இருக்கிறதால நம்ம 3.14 டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 10.1 வந்தது இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி கவ் பண்ணிடலாம். ஆச்சுங்களா? இப்போ வந்து லைனிங்கோட ஹைட்டு பார்ப்போம். நம்ம வந்து
ஃபுல்லாக ஃப்ராக் வந்து 41 இன்ச்சுன்னு சொன்னோமா, 1 இன்ச்சு பெல்ட்டு கட் பண்ணிட்டு 40 இன்ச்சு இருக்குது. அதனால் நம்ம வந்து நான் வந்து ஸ்கர்ட்டு மெயின் பார்ட்டை விட லைனிங் வந்து 1 இன்ச்சு தான் கம்மி பண்ண போகிறேன். 41 இன்ச்சு 2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ வர்றது 39 இன்ச்சு. இந்த 39 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணினதுலேருந்து அளவெடுத்துப்போம். இப்போது நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். ஹெல்ப்புக்கு யாருன்னா ஆள் இருந்தால் கூப்பிட்டுக்குங்க. இது எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மார்க் பண்ணினதையும் ரவுண்ட் வந்து கட் பண்ணிப்போம். சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா இது ஷைனிங் கிளாத்ன்றதால எங்கேயாவது சுருங்கிடும். இந்த பீஸ் வந்து அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் கட் பண்ணோம்னா எப்படியும் இது வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும். அதுக்கு நம்ம ஜாயின் போடணும். 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நம்ம பின் பண்ணிக்கலாம். கீழே பேலன்ஸ் வர்றது கிளாத் எடுத்தே பண்ணிக்கிட்டாவே போதும். கரெக்டாக 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு பின் பண்ணிடுங்க. சேஃப்டிக்கு நல்லா 2-3 பின்னு கூட போட்டு விட்டுடலாம். நான் 3 பின் போடுறேன். இந்த எஜ்ஜு அந்த எஜ்ஜு பின்ன சென்ட்ரு. இதை போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் நல்லா தெரியும். இப்போ அந்த லைனில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் கிளாத் இருக்கிறது நம்ம வேஸ்ட்டுக்கு எலாஸ்டிக் வைக்க பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டு ரெடி ஆகிடாச்சு. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேயராக கிடச்சிருக்கு. ஆஃப் சர்க்கிளாக இருந்தாலும் இப்போ இந்த இடம் தான் நம்ம ஜாயின் போட வேண்டியது. இப்போ நம்ம இதை 2 பீஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு நான் மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா. பாருங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டேன். கீழேயும் மடித்து அடிச்சுட்டேன். பாருங்கள் 1 இன்ச் கம்மி பண்ணினோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அளவு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா வேஸ்ட்டு, அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டேன் இந்த பீஸு. இன்னும் வந்து கீழே மடித்து அடிக்கலை. இப்போ பாருங்கள் நம்ம வேஸ்ட் கிட்ட கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நம்ம வேஸ்ட்டு மெயின் பீஸில் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அதை வந்து வச்சு பார்க்கலாம். சென்ட்ரு பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நம்ம மிஷினில் ஒரு அடி அடித்தோம்னா இது வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான்ப்பா. பாருங்கள் நான் வந்து வேஸ்ட்டுக்கிட்ட 2 இன்ச்சுக்கு வந்து 2 லைனிங் பீஸும் மெயின் பீஸும் சேர்த்து அடிச்சிருக்கேன் 2 சைடும். அதுக்கப்புறம் 2ம் தனித்தனியாக தான் அடிச்சிருக்கேன். இப்போ எலாஸ்டிக் வைக்கிறது பார்க்கலாம். சாரி, எலாஸ்டிக்கோட கிளிப்பு வந்து மிஸ் ஆகிட்டுருச்சு. நம்ம வந்து இன்னொரு டைம் ஸ்கர்ட்டு ரெடி பண்ணேன்னா அதில் வந்து நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ ஃபினிஷ் ப்ராடக்ட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கர்ட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.